ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு ஃப்ரை. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? இது ஒரு ஷாலோ ஃப்ரை. ரொம்ப கம்மியான எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை சாதத்துக்கெலாம் ரொம்ப ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். குட்டி பசங்களுக்கெலாம் நீங்கள் லெமன் ரைஸ், தயிர் சாதம் இதுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணியில் முழுகிற மாதிரி ஒரு பெரிய குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்த உடனே அதை நல்லா ஆற விட்டுட்டு தோலை உரிக்கணும். இந்த மாதிரி தோல் நல்லா உரிக்க வருதுன்னும் போதே சேப்பங்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ரவுண்டாக ஒரு 1/2 இன்ச் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கிறதால தான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா வருது. இல்லாட்டி இது வந்து மேஷ் ஆகிடுற மாதிரி ஆகிடும். இதுதான் இந்த வறுவலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதர்வைஸ் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த தேவையான மசாலா பார்க்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேப்பங்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பீஸ்லேயும் வந்து அந்த மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிளகாத்தூள் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் போட்டு சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸ்லையும் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வைப்பேன். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு கூட எடுத்துக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்படி டைம் இல்லைனா அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு ஷாலோவான பேன் எடுத்து அடுப்பில் போட்டு அது நல்லா சூடானதும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சவொடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்க போகிறேன். உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க இதில் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷாலோவான பேனாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடாய் மாதிரி யூஸ் பண்ணும்போது அதிகமாக எண்ணெயும் பிடிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஷாலோவான பேன் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் தோசைக்கல்ல கூட போட்டு எடுக்கலாம். இதை நம்ம நெருக்கமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான், ஜஸ்ட்டு ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது ரோஸ்ட் ஆனாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கணும். ஏன்னா அடுத்த சைடும் இது ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். ஸோ இப்போ இது 2 சைடுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி இதை எடுத்துடலாம். இப்போ 1/2 கிலோ சேப்பங்கிழங்குல நான் பாதி தான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதி பாதி காரம் போட்டது அப்படியே இருக்குது. இதே பேனில் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த மீதி பாதியும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். என்னுடைய பேன் சின்னதாக இருக்கிறதால நான் 2 தடவை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய பேனாக இருந்தால் நீங்கள் ஒரே தடவையில் பண்ணிக்கலாம். எம்மியான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க.
மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.